ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. என்னங்க, இன்றைக்கி ஒரு பிகாக் டிசைன் நம்ம பார்த்துடலாமா? வாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்மளுடைய பாண்டி ஃபேஷன் சப்ஸ்கிரைபர் வந்து 22K சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா இது பாசிபிளே கிடையாது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்போ நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போயிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சைடு மட்டும் பிகாக்கை வந்து ட்ரேஸ் பண்ணுறேன். ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும் நான் ட்ரேஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே நான் இந்த சைடு வந்து காப்பி பண்ண போகிறேன். நான் எந்த மெத்தடில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு புரியும். அப்படியே இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே இதை காப்பி பண்ணிக்கலாங்க அழகாக. இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப டைமே எடுக்காது. டக்குன்னு ஒரு டிசைன் போடுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்ம அழகாக ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதில் வந்து பின்னிங் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கான ட்ரேஸ் பேப்பர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கான நிறைய சந்தேகங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் ஷோ பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ணுறது நம்ம பென்சிலில் பண்ணும்போது ஈஸியாக தாங்க இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் இதெல்லாம். கோலம் போடுற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கனாலுமே அழகாக வந்துடும். நம்ம சின்ன பிள்ளையில படிக்கும்போது நிறைய நோட்டில் பார்த்திங்கனாக்கா நிறைய பூக்கோல் வந்து இந்த மார்கழி மாதம்லாம் வந்துடுச்சிங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த கோலத்துக்குன்னு ஒரு நோட்டு தனியாக இருக்கும். அது நம்ம நிறைய போட்டு பழகியிருப்போம். ஆனால் அப்போ வந்த கோலம் இப்போ வராது நம்மளுக்கு. அந்த மாதிரி நினச்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா அதோட ட்ரேஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது அழகாக ஒரு பின்னிங் பண்ணி எடுத்துக்கணும். பின்னிங் மீன்ஸ் என்னென்னா, நம்ம ஹோல்ஸ் போடுறது. அதை மிஷின் வச்சு தான் போடுவோம். மிஷின் வச்சு அது போட்டு அதை எடுத்து நம்ம அதை அப்படியே மேலே வச்சுட்டு இதோட பவுடரை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவோட எண்ணில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, பாருங்கள். இப்போ இதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இதுக்கு தேவையோ இந்த எல்லா மெட்டீரியல்ஸும் நான் எடுத்துக்கிறேன். சுகர் பீட் பொறுத்த அளவுக்கு ப்ரிசியோ பாக்கெட் வாங்குங்க. நிறைய பேர் கேட்குறீங்க என்ன பிராண்ட் வாங்குறது மேம் அப்படி சொல்லிட்டு. ப்ரிசியோ பாக்கெட் வாங்குங்க. ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட், உங்களுக்கு ரொம்ப டல் ஆகாது. ஊசி பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நார்மல் அயன் ஊசி தான், இல்லைன்னா 8 நம்பர் வாங்கிக்கோங்க. த்ரெட்டு பார்த்திங்கனாக்கா நான் நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃபினிஷிங் அழகாக வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சுகர் பீடில் அவுட்லைன் ஃபுல்லாக நான் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வெல்வெட் துணியில் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போது நார்மலாக ஒரு துணியில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும்னா, நம்ம அதை கொத்தி கீழேருந்து எடுக்கும்போது என்ன ஆகும், அந்த துணிக்குள்ளே ஹோல்ஸ் போயிடும். அப்போ உங்களுக்கு அது உள்ளே மாட்டி மாட்டி வெளியில் வர மாதிரி இருக்கும். இந்த வெல்வெட் துணினா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும் நல்லா.
நம்மக்கிட்ட இப்போ ஆரி ஒர்க் கிளாஸஸ் போயிட்டுருக்குங்க. ஆரி ஒர்க் கிளாஸஸ், ப்ரைடல் ப்ளவுஸ், என்ன டிசைனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் எல்லா டிசைனும் நம்ம அஃபோர்டபுளான ஒரு ரேட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஷாப்பு செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்குது, பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை வெளியில் ரொம்ப லாங்கில் இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொரியர் பண்ணிவிட்டிங்கன்னா போதும் ப்ளவுஸு. நாங்கள் கண்டிப்பாக உங்கள் அட்ரஸ்க்கு சேஃபாக செக்யூராக உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். ஒர்க் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஃபினிஷிங்கில் இருக்கும். ஜர்தூசி வச்சு நம்ம கொஞ்சம் அந்த த்ரெட் கொஞ்சம் எம்போஸ்டாக காமிக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் பெட்டலில் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா ஜர்தூசி வச்சு ஃபில் பண்ணுறோம். நார்மல் ஐரன் ஊசியிலே உங்களுக்கு வந்து நல்லாவே வரும் ஆரி ஒர்க். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதில் தான் நல்லா வரும் உங்களுக்கு. கட் பீட்ஸும் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆன்டிக் கலர் கட் பீட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஜர்தூசி லோடிங் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து கட் பீட்ஸ் லோடிங்கும் கொடுத்தாச்சு. கீழே லீஃப்லேயுமே கட் பீட்ஸும் ஜர்தூசியும் கொடுத்துட்டாச்சு. இந்த நூல் வந்து நாட் போடும்போது உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா எத்தனை பேட்டர்ன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 நூல் விட்டு 16 நூலாக, அதை இப்போ நாம் நார்மலாக வந்து 8 நூல் உள்ளே விட்டிங்கன்னா அதை டபுள் சைட் பண்ணும்போது ஒரு 16 உங்களுக்கு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது உங்களுக்கு அழகாக வரும். ப்ளஸ் நீங்கள் இதை லூஸ் விடாமல் போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட அந்த ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டே அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஒரு இடத்துல சிக்காயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு சிக்காயிடும். இப்போ இதிலே கொஞ்சம் நான் ஹேங்கிங் மாதிரி தொங்குற மாதிரி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பவுமே சுகர் பீட் எடுத்துக்கோங்க. சுகர் பீட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஹேங்கிங் அதில் கொடுக்க போகிறீங்களோ அந்த ஹேங்கிங்கை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அகைன் ஒரு சுகர் பீட் சேர்த்துக்கோங்க. அந்த சுகர் பீடை விட்டுட்டு அந்த ஹேங்கிங்கில் சொருகி ஃபுல்லாக லைனும் போயிட்டு நீங்கள் கீழே எடுத்துட்டிங்கனாலுமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நல்லா பாருங்கள், அவ்வளோதான், ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் கைக்குமே இந்த ஹேங்கிங் கீழே பார்டரில் வந்து நீங்கள் கைக்குமே ஈஸியாக நீங்களே கொடுத்துக்கலாம். இது நார்மலாக ஆரி ஒர்க் தெரியாதவங்க கூட பண்ணலாம் அந்த ஹேங்கிங்கை. இதுதாங்க இதோட லுக். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணியாச்சு. பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அது ஹேண்டில் போடும்போது இது ஒரு க்ராப் டாப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ